இன்னைக்கு நம்ம லோகு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா அரிசி மாவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் அரிசி மாவு மட்டும்தான் இதுக்கு தேவை. மற்றபடி நம்ம அதை காரமாகவும் செஞ்சுக்கலாம், இனிப்பாகவும் செஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதை சந்தவைன்னு சொல்லுவோம். மற்ற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சேவைன்னு சொல்லுவாங்க, இடியாப்பம்னு சொல்லுவாங்க. இதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா அளவுன்றது எதுவுமே இல்லை. நம்ம குடும்பத்துக்கு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ சாப்பிட தேவையோ அவ்வளோ அளவு தான். நான் பார்த்தீங்கன்னா ஒரு படி புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு படி புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அதை அப்படியே சுத்தமாக கழிஞ்சிட்டு தான் நான் ஊற வச்சேன். அதனால் ஊறினதுக்கப்புறமா அப்படியே எடுத்து அரைச்சிட்ருக்கேன். நான் கிரைண்டர்லேயே நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, இல்லை கடையில் கொடுத்து அரைச்சாலும் சரி, நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக, சந்தனம் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, சந்தனத்தை கரைச்ச கொலைன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா கொலைன்னு அரைச்சிக்கணும். நான் அரைக்கும் போதே அந்த தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டேன். அதனால் நான் தண்ணி வச்சு கலக்க தேவையில்லை. இப்போ கிரைண்டர்லேருந்து எடுக்கிற அந்த பதத்துலேயே நான் இட்லியாக ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம சந்தவை இட்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இட்லியை சந்தவையாக தான் பிழிய போகிறோம். ஒருவேளை நீங்கள் இட்லியாக செய்யாமல் ஃபஸ்ட்டே பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கிறீங்கன்னா, நார்மலாக கொஞ்சம் கெட்டியாக முறுக்கு மாவு பதத்தில் அரைச்சிட்டு அதை முறுக்கு பிடியில் இல்லைனா இந்த இடியாப்ப குழலில் போட்டு நல்லா இடியாப்பம் மாதிரி பிழிஞ்சிட்டு அப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாவை அப்படியே இட்லியாக ஆக்கிட்டு அந்த இட்லியை சந்தவை மரத்தில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிடணும். புளிச்சிட்டா அந்த இட்லி டேஸ்ட் வந்துடும். உளுந்தும் சேர்க்காம மாவும் புளிக்காமல் இட்லி ஊற்றினோன்னா எப்படி கல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பதத்தில் தான் இதில் இட்லி வரும். அந்த இட்லியை நம்ம எடுத்து சந்தவை மரத்தில் வச்சு பிழிய போகிறோம். இந்த மாதிரி இட்லியாக வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை இனிப்பாகவும் செஞ்சுக்கலாம், காரமாகவும் செஞ்சுக்கலாம். காரத்தில் பார்த்திங்கன்னா லெமன் செய்யலாம், தக்காளி செய்யலாம், சும்மா கூட தாளித்து சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் இடியாப்பமும் தக்காளி சேவையும் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 2 தட்டில் உப்பு கலக்காத மாவு 2 தட்டில் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஒரு தட்டில் மட்டும் உப்பு கலந்த மாவும் சேர்த்து இட்லியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இட்லியாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வேக வச்சு தானே இடியாப்பம் செய்ய போகிறோம். அதனால் இட்லி எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இட்லி மட்டும் நல்லா வெந்திருந்தால் போதும். இதுக்கு நம்ம நார்மலான இட்லி தட்டில் துணி போட்டு வேக வைப்போம்ல, அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது. ஆனால் எனக்கு 3 தட்டு வேணுன்றதுனால நான் இந்த பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அப்புறமா இட்லி செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாவு வேகிற டைமிங்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இட்லி வேகிற டைம் தான். ஒரு 10 நிமிஷம் இட்லி வேகும்னா அதே 10 நிமிஷம் இதுக்கும் கொடுத்தா போதும். நார்மல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு இதை இந்த இட்லி முழு இட்லியை நம்ம அப்படியே அந்த சந்தவை மரத்தில் போட்டு பிழிய முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பாதி பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இல்லை அந்த இட்லியை அப்படியே 2ஆக மடித்து கூட போடலாம். நான் பாதி பாதியாக கட் பண்ணிட்டா கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால பாதியாக கட் பண்ணிட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம சந்தவை மரத்தில் போட்டு பிழிஞ்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஆறிச்சுன்னா பார்த்திங்கன்னா அது சுற்றுறதுக்கு ரொம்ப டைட்டாக வரும். நானுமே பார்த்திங்கன்னா இட்லியெல்லாம் 2 தட்டில் எடுத்து போட்டு பெரிய பராத்து மாதிரி போட்டு வச்சுருந்ததுனால இட்லி சீக்கிரம் ஆறிடுச்சு. நானும் சஷ்வினும் மாற்றி மாற்றி புழிஞ்சிட்டு இருந்ததுனால சீக்கிரம் ஆறிடுச்சு, கொஞ்சம் டைட்டாகவும் ஆயிடுச்சு. இந்த சந்தவை மரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சந்தவை செய்கிறதுக்கு மட்டும்தான் ஆகும். ஆனாலும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதாவது பொண்ணு இருக்கிற வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு விருந்து வைக்கும்போது சந்தவை வச்சு போடணும்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே அதாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே நிறைய பேர் இந்த சந்தவை மரம் வாங்கி வச்சுருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சந்தவை மரத்தில் உள்ளேயும் அந்த சுற்றுறதுலேயும் எண்ணெய் பூசிட்டேன், நமக்கு டைட்டாக வரக்கூடாதுன்றதுக்காக. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஆற கொஞ்சம் டைட்டாகிருச்சு. முறுக்கு பொடியிலலாம் செய்கிறத விட இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா முறுக்கு பொடியில் நம்ம அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது பார்த்திங்கன்னா சுற்றிட்டே போகிறதுனால அந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிறதுனால எவ்வளோ டைட்டாக இருந்துச்சுனாலும் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தினோன்னா சுற்றிட்டு போகும். அந்த இடியாப்பமும் பார்த்திங்கன்னா நல்ல நைஸாக சின்ன சின்னதாக வரும். அதில் விழறப்பையே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம 2-3 இட்லி போட்டாலே நமக்கு நிறைய இடியாப்பம் கிடைக்கிற மாதிரி இருக்கும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக கால் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு தான் சுற்ற முடியும். கால் வைக்கும் போதே தான் வந்துட்டு அந்த பேலன்ஸும் கிடைக்கும், நமக்கு சுற்றுறதுக்கான ப்ரெஷரும் கிடைக்கும். நம்ம என்ன தான் கையில் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தாலுமே வந்துட்டு அந்த ப்ரெஷர் கிடைக்காததுனால அந்தளவுக்கு வராது. நம்ம காலில் அழுத்தி பிடிச்சிட்டு கையில் சுற்றும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். அப்போ ஈஸியாக பண்ண முடியும். நான் வந்து சீக்கிரமாக நிறைய ஆயிடுச்சு. இன்னும் அது இருக்குது. எவ்வளோ டைட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நான் தான் சுற்றுவேன்னு சொல்லிட்டு அஸ்வின் முக்கால்வாசி சுற்றி கொடுத்துட்டான். குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா இது சுற்றுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நமக்குமே வந்து அந்த இடியாப்பம் விழுறதை பார்க்கும்போது சுத்த ஆசையாக தான் இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கலாம் தான். இப்போது அந்த உப்பு போடாத மாவில் செஞ்ச இட்லி மட்டும் சுற்றி முடிச்சிட்டோம், அந்த 2 தட்டு இட்லி மட்டும். இதுவே பார்த்திங்கன்னா இவ்வளோ இடியாப்பம் கிடச்சிருச்சு. இது ஃபுல்லாக நான் தேங்காய் பாலும் சர்க்கரையும் கலந்து தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா ஸ்வீட் இடியாப்பம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இடியாப்பம் சாப்பிட்டே வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் முக்கால்வாசியே வந்துட்டு ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் மட்டும் வந்து காரமாகவும் செஞ்சுக்கலான்ட்டு. இப்போ வாங்க தக்காளி சேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நல்லா கொஞ்சம் அகலமான கடாய் வச்சிட்டோன்னா நமக்கு கலர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் நான் அகலமான கடாய் வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, தக்காளி சேவை செய்ய போகிறதுனால கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். கடுகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை, பூண்டு வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோன்னா நமக்கு சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லைன்னா நம்ம வந்துட்டு பூண்டை இடிக்கல்ல வச்சு இடித்து கூட சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நான் இஞ்சி இல்லாததால சேர்த்துக்கல. அப்புறம் நார்மலாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூட லைட்டாக தேவைப்படுற அளவுக்கு உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கும் போதே போட்டிருக்கிறோம், அதனால் பார்த்துட்டு தான் சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கலரே செம்மையாக இருக்கும். மஞ்சள் கலரும் தக்காளி பழத்தோட கலரும் சேர்த்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட காரத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்காக வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. என்கிட்ட காஞ்ச மிளகாய் இருந்ததுனால காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பச்சை கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் பிடிக்கும்னா நம்ம கடுகு சேர்க்கும் போதே வந்துட்டு நிறையவே சேர்த்துக்கலாம். அது அப்பப்போ கடிப்படும் போது வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அஸ்வின் வந்து இட்லி நூடுல்ஸ்னே சொல்லிட்டு இருந்தானா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மிக்ஸ் இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி, நான் மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த தக்காளி வந்துட்டு கொலைன்னு ஆகிற அளவுக்கு வதங்கணும். அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கிற இடியாப்பம் வந்துட்டு நல்லா ஆறி இருக்கணும். ரொம்ப சுட போட்டு கலர்னோன்னா வந்துட்டு அது உடஞ்சிட்டு போயிடும். இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும். அதாவது நம்ம ஸ்வீட் இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடாகவே சாப்பிட்லாம். ஆனால் அந்த கார இடியாப்பம் போட்டு கலர்றதுனால நல்லா ஆற வச்சு கலரும் போது பார்த்திங்கன்னா அது பொடிஞ்சு போகாது. இப்போது தக்காளி சேவை ரெடி ஆயிடுச்சு. இனிப்புக்கு பார்த்துடலாம். இனிப்புக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லை, சூடான இடியாப்பம் எடுத்துகிட்டு அது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை, அஸ்காவும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் பால் அதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சு கலந்து வச்சிட்டோன்னா அவ்வளோதான். இப்போது ஸ்வீட்டும் ரெடி, காரமும் ரெடி, சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட், ஸ்வீட்டு காரம் எல்லாமே சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க.